இந்த புது வருஷம் பிறந்ததுல இருந்து அந்த ஒரு வருடம் முழுக்க மேஷராசிக்காரர்கள் ஏழரை சனியை பத்தின பெரிய பயம் உங்க மனசாட்சிக்கு தேவையே கிடையாது. மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பா பல பேர் நீண்ட நாட்களா வீடு வாங்கணும், வண்டி வாகன சேர்க்கையோட வாழணும், அல்லது புதுசா ஏதாவது ஒரு வீடு கட்டி குடிபோகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவுகள் எல்லாம் 100% வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருடைய திருமண கனவுகள் இந்த வருடத்தில் நனவாகும். ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் போச்சு சார், தள்ளி தள்ளி போச்சு, கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து எங்களுக்கு எதுவுமே கூடி வரல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச ஒரு மன வாழ்க்கை அமையும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் யாமிற்கு பயமேன் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைந்திருக்கு அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும் போதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க காத்திருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தோம்னா ராகுகேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு என்பது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக குரு பகவான் சொல்லவே வேணாம். குரு எப்பொழுது நட்பு வீட்டில் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த வாட்டி அவர் 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ அவர் நிற்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேக பலன்களை இந்த வருடம் முழுக்க நிறைவாகவே செய்ய காத்திருக்காரு. கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த பராபர வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்களே, இது உண்மைதானா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? பராபவ அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது உண்மைதான். நீங்கள் சொன்ன டாக்கை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஷோவில் நான் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷத்தினுடைய வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதகமான வெண்பாலாம் இல்லை. இந்த வெண்பா எதிர்மறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலகட்டம், அதாவது அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பெருமழை, பெரும் வெள்ளம், பெரும் புயல் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீயினால் விபத்து, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டம், இந்த சூழல்கள் எதுவுமே தனியக்கூடிய அடிப்படையில் அந்த வெண்பால் எதையுமே குறிப்பிடலை. அது இன்னும் அக்ரஸிவாக தான் மாறக்கூடிய அடிப்படையில் தான் மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 4 வகை மனிதர்கள் அல்லது 4 வகையாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா கூட அவங்களுக்குமே பெரிய அளவில் ஒரு சாதக பலன்களை அந்த வெண்பாலை குறிப்பிடலை அப்படின்றதுனால மக்களாகி நீங்கள் யாரும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருகிறார். இந்த ராஜாவாக குரு வரும் பொழுது அந்த குரு இந்த வருஷம் முழுக்க உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு பயம்? தேவையே இல்லைல்ல. மழையே வந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொடை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மழையில் நனையாமல் தற்காத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய வெண்பா உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருவதால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் பலன்கள். மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான விஷயங்கள் நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு? இவர்கள் எதெல்லாம் பண்ணலாம், இவர்கள் எதெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மனதிற்குள்ள ஒரு பெரிய கலக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய ராசியில நீங்க முக்கியமான ராசிக்காரர்கள். இதுவரைக்கும் ராசிக்கு 3ஆவது இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 4ஆவது இடத்துக்கு இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே, அதாவது வைகாசி மாதம் 13ஆம் தேதியே குரு பெயர்ச்சி ஆகுது. அந்த குரு உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல உச்சமடைந்து உங்களுக்கு 7.5 சனியை தரக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அப்போ இந்த புது வருஷம் பிறந்ததுல இருந்து அந்த ஒரு வருடம் முழுக்க மேஷராசிக்காரர்கள் 7.5 சனியை பத்தின பெரிய பயம் உங்க மனசாட்சிக்கு தேவையே கிடையாது. மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பா உடல் அளவில் மனதளவில் நிறைய சவால்களை எதிர்கொண்ட மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூசை இறைவனுடைய அருளோடு ஆண்டவன் இந்த காலத்தில் கொடுப்பாரு. பல பேர் நீண்ட நாட்களாக வீடு வாங்கணும், வண்டி வாகன சேர்க்கையோட வாழணும், அல்லது புதுசாக ஏதாவது ஒரு வீடு கட்டி குடிபோகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவுகள் எல்லாம் 100% வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். 7.5 சனி இப்போ விரய சனியாக நடக்குது. விரய சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஏதாவது ஒரு செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ 4ல் வந்து சுபஸ்தானத்தில் உச்சமடைகிறார்.
அடைகிறார், தொழில் ஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறார். அப்ப மேஷராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு நல்ல தொழில் பண்ணலாம், புதிய முதலீடுகளை செய்யலாம். அதாவது புதுசா தேவையில்லாத அன்வான்டான விரைய செலவுகள்லாம் தவிர்த்துட்டு சுப விரைய செலவுகளை பண்ணலாம். சுப விரைன்றது ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறதோ, ஒரு நகை எடுக்கிறதோ, வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு 10 ரூபா சொத்துக்கள் வாங்குறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது அவங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும்னு சொல்லணும். குறிப்பா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குரு 8வது இடத்தை பார்க்கிறார் வைகாசிக்கு பிறகு. 8ஆம் இடம்ன்றது பெரிய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் நடக்குது, அல்லது ஒரு தீர்க்க முடியாத சொத்து பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆண்டவர்களோடு இந்த புத்தாண்டுல இருந்து சரியாகக்கூடியதா இருக்கும். நிறைய பேருடைய திருமண கனவுகள் இந்த வருடத்தில் நனவாகும். ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் போச்சு சார், தள்ளி தள்ளி போச்சு, கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து எங்களுக்கு எதுவுமே கூடி வரல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச ஒரு மன வாழ்க்கை அமையும். பிரிந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவாங்க. கோர்ட்டில் விவாகரத்து வரைக்கும் ஏற்கனவே நடந்துருச்சுன்னு சொன்னா கூட அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து சுமூக தீர்வை எட்டக்கூடிய அடிப்படையில் அவருடைய வாழ்வு நகரும். ரொம்ப முக்கியமா மேஷராசிக்காரர்களுக்கு 10வது இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த லாஸ்ட் ஒரு 3 வருஷமாவே வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அலைச்சல்கள் இருந்துச்சு. கௌரவத்துக்கு வேலை செஞ்சிருப்பீங்க இந்த 3 வருஷம்லாம், போடான்னு தூக்கி போட்டு வந்தெல்லாம் பல பேர் நினைச்சதெல்லாம் உண்டு. இந்த சனி ராகுவோட சேர்ந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் படாத பாடு படுத்துச்சு. பல பேர் வந்து அலைச்சலா வாழ்ந்திருப்பீங்க, பல பேர் இடம் மாறி இருப்பீங்க, பல பேர் வீடு மாறி இருப்பீங்க, ஏன் பல பேர் நாட்டை விட்டு கூட திரும்ப வேற நாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துட்டு இருந்தது. அந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறும். ஆஃப்டர் இந்த மே மாதம் 26ஆம் தேதி இங்கிலீஷ் படி பார்த்தோம்னா உங்களுக்கு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் அலங்கரிக்கிறதுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நிறைய ஒரு தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அனுகூல பிராப்தம் கிடைக்கும். சார் கோயில் போகணும்னு நினைக்கிறேன், விளக்கேற்றணும்னு நினைச்சேன், சாமி கும்பிட்டேன், ஜோசியம் பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி புலம்புன மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் செய்து வந்திருந்த பரிவர்த்தனைகள் அத்தனையும் பலிதத்தை தரும். முன்னாடி நான் போனேன் சார், 5 விளக்கு போட சொன்னாங்க, போட்டேன், வெத்தலை தீபம் ஏத்தனை, வேப்பலை தீபம் ஏத்தனைன்னு சொல்லி கூட பல பேர் புலம்பி இருப்பாங்க. ஆனாலும் எங்க வாழ்க்கையில் மாற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். மேஷராசிக்காரர்கள் நீங்க கேளுங்க, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்னு கேளுங்க. கண்டிப்பா. வேற எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சார் கவனமா இருக்கணும்? அதாவது இப்போ அவர்களுக்கு எதெல்லாம் நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருந்தீங்க. இன்னொன்னு, சனி அவர்கள் வரதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வசனம் தான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? அப்போ இந்த சனி வந்து நிறைய நன்மைகளை வந்து பயக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. வேற எந்த மாதிரி விஷயத்துல இவர்கள் ரொம்ப கவனமா? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க சனி கொடுத்தார் எவர் தடுப்பாருன்னு சொல்றீங்க. சனி பகவான் ஒன்றும் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். சனி நீதிமான், நேர்மையானவர், நியாயத்தை மட்டும் செய்வார், அவர் உங்களுக்கு நல்லது செய்வாருன்னா நான் ஒத்துக்கிற இடத்துல இல்லை. ஏன்னா இந்த மகர ராசி கும்பராசிக்காரனை போய் கேட்டாதான் தெரியும் சனி யாருன்னு. அவர் போட்டு அடிச்ச அடி என்ன, அவன் எப்போ விட்டா போதும்னு நினைச்சு புலம்பல் என்னன்றது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். 7.5 சனி என்பது கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான், அதை மறுக்கவே முடியாது. மேஷராசிக்காரர்களே உங்களை நான் அப்படி கைட் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டேன். 7.5 சனி கஷ்டப்படுத்தும், 7.5 சனி பல்வேறு சவால்களை தரும், 7.5 சனி நீங்கள் தரையில் நடப்பவர்களை விமானத்தில் கொண்டு போயிட்டு அங்கிருந்து கீழே தள்ளி விட்டா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கும். 7.5 சனி ஆரம்பிக்கும் பொழுது கவனத்தோடு செயல்படணும். முதல் ஒரு வருடம் இந்த தமிழ் புத்தாண்டில் குரு உச்சமடைந்து பார்ப்பதால் 7.5 சனியினுடைய தாக்கம் இந்த ஒரு வருஷத்துக்கு குறையும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சுபகாரிய நிகழ்ச்சி, சுபத்துக்குரிய விஷயங்களை எல்லாத்தையும் செய்யணும். அற்புதமான கேள்வி கேட்டீங்க. வேற எந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேஷராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல கேது வந்து இப்போ உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமும் புத்தர ஸ்தானத்தையும் குறிக்கும். அப்ப பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம். பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுக்கு திருமண விஷயத்துல எடுக்கக்கூடிய முடிவு, இதெல்லாம் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் லாபத்துல ராகு இருக்கிறதுனால பணம் வரவு இருந்தாலும் கூட அந்த வரவை சரியான விதத்தில் அவர்கள் செலவு செய்வதால கொஞ்சம் கவனமா இருந்துட்டாலே போதும். மற்ற விஷயங்கள் அத்தனையும் இவர்களுக்கு இந்த புத்தாண்டில் மிகச்சிறந்ததாகவே அமையும். கண்டிப்பா. கேது பகவான் வராங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அந்த இதுல இருந்து விடுபடுவதற்கு இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டா சிறப்பா இருக்கும்? சோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ சதுர்த்தி திதி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அந்த சதுர்த்தி திதி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் போயிட்டு ஒரு புடி அருகம்பில்லை வாங்கி கொடுத்து அந்த விநாயகர் பெருமானுக்கு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வு முழுக்க இந்த வருடம் முழுக்க சிறக்கக்கூடியது அமையும். இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார் இந்த ராசிக்காரர்கள்? 100க்கு ஒரு 87% மதிப்பெண்களை மேஷராசிக்கு கொடுக்கலாம். அந்த 13%ம் 7.5 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் நம்ம குறைச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு.
நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன் தான் சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?